அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முற்றிலும் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது கேன்சர். கேன்சர் தான் நிறைய பிரச்சனையாக இருக்குது. வாய் புற்றுகள் வாயில் வருது, புற்றுநோய் குடலில் வருது. குடலில் வருது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளட்டில் வருது, எல்லாத்துலேயுமே வருது, எலும்புலேருந்து எல்லாத்துலேயுமே வருது புற்றுநோய். இந்த புற்றுநோயை குணப்படுத்த சில டிப்ஸுகள் சொல்கிறேன். நித்திய கல்யாணி பூ ஒரு 10 பூ எடுத்துங்க. காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் குடிச்சுக்குவாங்க. வெறும் வயிற்றில் கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இப்போ லேட்டஸ்ட்டாக திராட்சையினுடைய விதைகளை அடித்து மிக்சியில் அடித்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாகிறது. அதே போல் வில்வம் பழத்தை உடச்சி அதில் இருக்கிற நாரை எடுத்துகிட்டு வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் முற்றிலும் குணமாகிறது. அதே போல் சோற்று கட்டாய் எடுத்து அந்த முள்ளை மட்டும் சீவிட்டு கழுவிட்டு நல்லா துண்டாக நறுக்கணும். தோலோட துண்டாக நறுக்கிட்டு சேர்ந்து அதில் கலந்து ஊற வச்சு அதனுடைய பிராந்தி ஒரு 50 ml கலந்துக்குங்க. 3 கலந்து காலையில் ஈவினிங் 2 வேளையும் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாகிடும். அதே போல் இறா அடிக்க வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்துமாவும் குணமாகும். அதே போல் நம்ம பனை நுங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வராது, கண் பார்வை அதிகரிக்கும், கண் வலி குணமாகும், அம்மை நோய் வராது, கல்லீரல் சம்மந்தமான நோய் வராது. நுங்கு சாப்பிடுவதால் மலச்சிக்கல் வராது, வாந்தி மயக்கம் எதுவும் வராது. முக்கியமாக மார்பக புற்றுநோய் குணப்படுத்துது நுங்கு சாப்பிடுவதால். அதே போல் நம்ம பசலைக்கீரை வெத்தலை இலை மாதிரி இருக்கும், ஹெச்பி அதிகரிக்கும். அந்த கீரையை களைஞ்சி சாப்பிட்டா அது கணைய புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகிறது. அதே போல் தினமும் பாதாம் பருப்பு 4 சாப்பிடுவாங்க, கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்படுகிறது. கேரட் அடிக்கடி உணவில் சேர்த்துவாங்க, கேன்சர் செல் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் பூசணி இலை ஒரு 4 எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு வந்தீங்கன்னா கேன்சர் உருவாக தடுக்கப்படுகிறது. அதிலே கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வருது பூசணி விதையை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா. அதே போல் நீர்மூலிகை விதைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வருது. அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் காலையில் குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வருது. அதே போல் கருவேப்பிலையுடைய பழங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்க மாட்டீங்க. மரத்தில் பழம் வைக்கும், கருவேப்பிலை மரத்தில் கருப்பாக இருக்கும், சின்ன சின்ன பழமாக. அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே எப்பேற்பட்ட கண் பார்வை இல்லாமல் கண் பார்வை வர வாய்ப்பு இருக்கிறது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் கருவேப்பிலை பழம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.